வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு தீமை எடுத்துப்போம். இப்ப எப்படின்னா, நம்ம ரேவதிக்கு வந்துட்டு கார்த்தியோட காதல் தெரிஞ்சா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து நாங்கள் வீடியோ போடும் பொழுது லாஸ்ட் வீடியோவில் எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப 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 பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட தீம் என்ன, நம்ம ரேவதிக்கு கார்த்தியோட காதல் கதை தெரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஸ்டோரிஸில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம சாமுண்டி சார் வந்துட்டு கார்த்தியை நம்ம ரேவதிக்கு முறை பையனை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கப்பா. எப்படி தெரியுமா, மொத்தம் 20 பேரை தான் நலங்கு வச்சுருக்காங்க. 21 பேர் நலங்கு வைக்கணும், ஏன்னா ரெட்டப்படையில் வைக்கக்கூடாது, ஒத்த படையில் தான் நலங்கு வைக்கணும் அப்படின்னு ஒரு வயசான பாட்டி சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதோட கேட்டு தானே ஆகணும். உடனே சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நேரா நம்ம டிரைவரை பார்த்து, ஏப்பா டிரைவர், நீ ஏன் வந்து என் தம்பி மாதிரி தான் இருக்க, அதனால நீ ஏன் என் பொண்ணுக்கு வந்துட்டு நலங்கு வச்சிரு அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நலங்கு வைக்கிறாங்க. இதை பார்த்ததோட யாருக்கு வயிறு எரியும், கண்டிப்பா அது மாயா நம்ம சந்திராவுக்கு தான். சந்திரா செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. கார்த்தி வந்துட்டு நலங்கு வச்சுட்டு இந்த பக்கமா வராரு. அப்ப நம்ம மாயா நேரம் கார்த்தி அப்படியே கடுகடுன்னு முறைக்கிறாங்க. அப்ப நம்ம மயில் வாகனம் நேரா மாயாவை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. நம்ம நினைச்சது நிறைவேறிடுச்சு அப்படின்னு. அப்ப நம்ம மயில் வாகனம் மாயா தனியா நிக்கும் பொழுது நேரா மயில் வாகனம் மாயாட்ட போயிட்டு, ஓய் வெள்ள பிங்கானு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, ஈஸியா எங்க வீட்டு பொண்ணை கொத்திட்டு போடலான்னு நினைச்சியா, ஈஸியா இங்க உள்ள சொத்தையெல்லாம் ஆட்டையை போட்டு வெள்ள பிங்கா ஜாலியா இருக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, எங்க பாரு என்னோட மாப்பிள்ள டிரைவரை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, கிங்குனா கிங்கு தெரியுமா, அவன் மட்டும் உன்னோட உண்மையான முகத்தை சாமுண்டீஸ்வரிக்கு நிரூபிச்சா அவ்வளவுதான், துப்பாக்கி உன் தலையில இருக்கும். இங்க பாரு வெள்ளப்பிங்கானு, இன்னும் எத்தனை நாள் இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வரேன்னு நானும் பாத்துறேன். உனக்கு இவ்வளவு இருந்துச்சுன்னா எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்ட்டு மயில் வாகனம் மாயாவை பார்த்து பேச, அப்ப மாயா கேக்குறாங்க, என்ன ஏதோ நலங்கு வச்சுட்டாரு அப்படிங்கறதுக்காக அவர் உண்மையாவே ரேவதிக்கு என்ன மொரமாமனா ஆக முடியுமா? அந்த டிரைவர், இந்த வீட்டோட டிரைவர், வேலைக்காரன், அவன் ஒன்றும் மொரமாமன் கிடையாது அப்படின்னு. அப்ப நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, ஏமா வெள்ளை பிங்கானு, நீ யாருன்னு உனக்கு தெரியுமா, நீ சொந்த குழந்தைனையே வச்சுக்கிட்டு இருக்கிறவ, உன்னைக்கே இவ்வளவு நல்லது நடக்கும் பொழுது என்னோட டிரைவர் கிங்கு ராஜா எவ்வளவு நல்லவன் தெரியுமா, அவனுக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். அதுதான் அதோட முதல் ஸ்டார்டிங் தான் ரேவதிக்கு அந்த டிரைவர் நலங்கு வச்சது. பாத்துக்கடி, அந்த மகேஷும் நீயும் பொட்டு பேடிக்கை தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடதான் போறீங்க, அதுவும் முக்கியமா போலீஸ் தான் உங்களை பிடிக்க போகுது அப்படின்னு மயிலோகனம் செம்மையா வந்துட்டு மாயாவை பேச, மாயா வந்துட்டு சே இவன்ட்ட பேசவே முடியாது அப்படின்ட்டு கடுப்பாயி போறாங்க. அப்ப நம்ம ரேவதி இதையெல்லாம் பார்த்துட்டு நேரா மயில் வாகனத்துக்கிட்ட வந்துட்டு, ஏங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா, இப்ப எதுக்கு மகேஷோட அண்ணிய கிட்ட வம்பு வளர்த்தீங்க அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, எம்மாடி ரோகிணி, நானா வம்பு வளர்த்தேன், பாக்கையில உனக்கு அப்படியா தெரிஞ்சிச்சு, ஓ மாம அடுத்தவள்கிட்ட வம்பு வளர்ப்பானா அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, என்னங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், ஏற்கனவே அம்மா உங்க மேல கோவத்துல இருக்காங்க, மகேஷ குடிக்க வச்சுட்டீங்க அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு ரோகிணி, என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா உனக்கு அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருங்க, மகேஷ வந்துட்டு ரேவதிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் கொண்டுட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரேவதி ரூம்ல இருக்காங்க. அப்ப நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா, நேரா ரேவதியோட ரூமுக்கு போயிட்டு, அம்மா ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து வாங்க டிரைவர் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு மொரமாமன் ஆகணும் அப்படின்னு நினைச்சு நலங்கெல்லாம் வைக்கல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, அம்மா தானே சொன்னாங்க, அதுக்குன்ட்டு நீங்க என் மொரமாமனா ஆகிட முடியுமா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமாம்மா, நான் வந்துட்டு நலங்கு வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கும் எங்களுக்கும் உறவு வந்துருமா அப்படின்ட்டு. இது கேட்டதோட அந்த ரேவதியும் சரி இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி
எங்க உறவு பழக்கப்படி நாங்க நலங்கு வச்சோம்னா பொண்ணுக்கு ஏதாவது கண்டிப்பா பரிசு கொடுத்து ஆகணும். என்கிட்ட ஒரு பரிசு இருக்கு, வாங்கிக்கிடுங்களேன் அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்ன டிரைவர் இதெல்லாம் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம பரமேஸ்வரி பாட்டி கொடுத்தாங்கல்ல அந்த செயினை கொடுக்குறாங்க. உடனே நம்ம ரேவதியும் ஆசையோட அந்த செயினை வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு, டிரைவர் இந்த செயின் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, இந்த டிரைவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு, ஆனா இவர் மேல மட்டும் எதுக்கு சந்திரா சித்தி அடிக்கடி இப்படி பழி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல அப்படின்ட்டு ரேவதி ஃபீல் பண்றாங்க. அப்ப மாயா ரூமுக்கு வராங்க. மாயாவை பார்த்ததோட வாங்க மாயா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கூப்பிடுறாங்க. மாயா நேரா ரேவதி கிட்ட, இங்க பாருங்கம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்ட்டு கோச்சிக்காதீங்க அப்படின்னு. அதுக்கு ரேவதி கேக்குறாங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, வர வர அந்த டிரைவரோட பிஹேவியரே சரியில்லை. அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் எந்த ஊருன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாம அவன் நம்ம ஊட்டையே சுத்தி சுத்தி வர்றது எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாயாக்கா, எல்லாருக்குமே வந்துட்டு டிரைவர் மேல ஏன் தான் இப்படி சந்தேகம்னே தெரியல. பாருங்க, இப்ப கூட எனக்காக ஒரு செயினை கொடுத்துட்டு போயிருக்காரு. அவரு ரொம்ப நல்லவர் தான், ரொம்ப ஜென்டில்மேன். எங்க அம்மாவுக்கே அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களே பாத்துக்கோங்க. அதனால நீங்க வந்துட்டு அந்த டிரைவரை பத்தி எல்லாம் பயப்பட வேணாம், அவரு ரொம்ப நல்லவர் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா நினைக்கிறாங்க, ச்சே, இவகிட்ட என்னதான் அந்த டிரைவரை பத்தி தப்பா சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு டென்ஷனா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, எல்லாருமே இப்படி அடிக்கடி இந்த டிரைவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. அட்லீஸ்ட் அந்த டிரைவர் அவர் யாரு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, நம்மளாவது அவர் யார் எவருன்னு கண்டுபிடிச்சுப்போம் அப்படின்னு நம்ம ரேவதி நினைக்கிறாங்க. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, அடிக்கடி மயில் வாகன மாமா தான் அந்த டிரைவர் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அவர் தான் வந்துட்டு பேரை கூட கேட்டு சொன்னாரு. ஸோ அவருக்கு இவர் யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு நேரா அந்த மயில் வாகனத்தை கூப்பிடுறாங்க, மாமா அப்படின்னு. மயில் வாகனம் நேரா ரேவதியை பார்த்து, சொல்லுமா ரேவதி, என்னம்மா இவ்வளவு மரியாதையா கூப்பிடுற அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, மாமா ரொம்ப முக்கியமான விஷயம் மாமா, நான் என்ன கேட்டாலுமே நீங்க பதில் சொல்லுவீங்கல்ல, ஏன்னா நான் கல்யாணம் ஆக போறேன், எனக்கு நீங்க பதில் சொல்லிதானே ஆகணும் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருமா ரேவதி, நீ என்ன கேட்டாலும் நான் கண்டிப்பா தரேமா, என்னன்னு சொல்லு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இது மாதிரி அந்த டிரைவர் இருக்காருல்ல அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு, என்னது ரேவதி டிரைவரை பத்தி கேக்குறா, ஒருவேளை இவளுக்கு அந்த டிரைவர் மேல காதல் வந்துருச்சோ அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஆமாமா, அந்த டிரைவருக்கு என்ன அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு, இவ என்ன திடீர்னு இந்த டிரைவர் யாரு எவருன்னு கேக்குறா, எதுக்காக கேக்குறா அப்படின்ட்டு மயில் வாகனம் நினைக்கிறாரு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருங்க, சொல்லுங்க, இது மாதிரி அடிக்கடி வீட்டுல உள்ள எல்லாருமே டிரைவரை வந்து பழி சொல்லிக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனாலதான் அந்த டிரைவர் மேல எந்த தப்பும் இல்லை, அவர் இன்னசென்ட் அப்படிங்கிறத நான் அம்மாவுக்கு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறமாவது யாரும் அந்த டிரைவரை பத்தி தப்பா சொல்ல மாட்டாங்கல்ல. என் கல்யாணம் வேற வருது, என் கல்யாணம் நடக்கிறதுக்கு அவரு தான் முக்கிய காரணமே. அதனால என் கல்யாணத்துல கண்டிப்பா அவர் இருக்கணும். யாரும் ஏதாவது டிரைவரை சொல்லி அவரை இந்த வீட்டை விட்டு துரத்திடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொன்னதோட நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, அம்மாடி ரேவதி, நீ நல்லது யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, நீ கவலைப்படாதம்மா, நான் அந்த டிரைவர் யாரு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதியும், சரி, நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் மாமா, சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனமும் சரிப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா மயில் வாகனம் நினைக்கிறாரு, இதை எப்படி வந்துட்டு நம்ம கார்த்திகிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு மயில் வாகனம் நேரா கார்த்திகிட்ட போயிட்டு, இங்க பாருப்பா, உன்னோட பழைய காலத்து லைஃப்பை பத்தி இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது, ஆனா இப்ப கேக்குறேன், நீ சொல்றியாப்பா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி கேக்குறாரு, இப்ப எதுக்கு நீங்க என்னோட பழைய காலத்து லைஃப்பை பத்தி கேக்குறீங்க, அதை தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ இந்த அளவுக்கு வேற யாருமே வேணாம், இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்றியன்னா கண்டிப்பா நீ ரொம்ப அந்த பொண்ணை காதலிச்சிருக்கிற அப்படிங்கறது நல்லா தெரியுது. அப்படி அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படிங்கறத நீ சொன்னியன்னா நல்லா இருக்கும்பா. அப்படி அந்த பொண்ணை நீ ஏன் வந்து மிஸ் பண்ண, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொல்ல அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இந்த விஷயத்த பத்தி நான் கிட்டத்தட்ட 1 வருஷமா யாருக்கிட்டையுமே பேசவே இல்லை, நீங்க கேக்குறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு.
இதை கேட்டதோட மயில்வாகனம் நினைக்கிறாரு, அப்பாடா எப்படியோ கார்த்தி உண்மையை சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டானே அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா மயில்வாகனத்துக்கிட்ட, அந்த பொண்ணு பேர் வந்து தீபா, அந்த பொண்ணு ரொம்ப அருமையா பாடுவாங்க, நானும் அந்த பொண்ணும் அறிமுகமானதே அந்த பாட்டுனாலதான், எனக்கு பாட்டுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, ஓ அப்படியாப்பா, அதனாலதான் கடைக்குட்டி பாப்பா பாடும் பொழுது நீ ரசிச்சு கேப்பியா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, சரி அப்புறம் என்னாச்சுப்பா அந்த பொண்ணுக்கு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, எங்க அம்மாவுக்கு ஃபேரான பொண்ணாதான் ரொம்ப பிடிக்கும், ஆனா அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா ஒத்துட்டாங்க, அழகு மட்டும் முக்கியம் இல்ல, ஒரு பொண்ணோட குணம் மட்டும் முக்கியம் அப்படின்ட்டு எங்க அம்மா புரிஞ்சிட்டாங்க. எங்க அம்மா வந்துட்டு தீபாவை மருமகளா ஏத்துக்கிட்ட அந்த நேரத்துலதான் ரம்யான்னு ஒரு பொண்ணு வந்தாங்க. அவங்க வந்துட்டு என் மேல தேவையில்லாம ஆசைப்பட்டு தீபாவை கொலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களோட சூழ்ச்சி வலையில விழுந்துதான் தீபா இறந்துட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு மயில்வாகனம். என்னப்பா இது, ஏதாவது அவங்களுக்கு ஆகி அப்படி ஆகிருச்சு அப்படின்னா சரி, ஆனா திட்டம் போட்டு அந்த பொண்ணு தீபாவை கொலை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா அவங்களோட சூழ்ச்சி வலையில தீபா மாட்டிக்கிட்டு தான் இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டு அப்படின்னு. இது கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, கேட்கவே ரொம்ப சங்கடமா இருக்குப்பா, சாரிப்பா, இந்த விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட கேட்டிருக்க கூடாது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இந்த விஷயத்த பத்தி நான் யாருக்கிட்டையும் பேசாம இருந்தேன், அதனாலதான் என் மனசு ரொம்ப வருத்திக்கிட்டு இருந்துச்சு, இப்ப பேசின பிறகு எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு. இது கேட்டதோட அவர் சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி நேரா மயில்வாகனத்துக்கிட்ட, இங்க பாருங்க, இந்த விஷயத்த பத்தி மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா நான் யாருக்கிட்டையும் சொல்லல அப்படின்னு. அப்புறமா மயில்வாகனம் ரொம்ப கவலையா வராரு. அப்ப ரேவதி நேரா மயில்வாகனத்துக்கிட்ட, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல, மயில்வாகனம் நேரா ரேவதி கிட்ட, சொல்லுமா ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி கேக்குறாரு, சொல்லுங்க மாமா என்னாச்சு, அந்த டிரைவர் யாரு, அவர் பேரு ராஜாவா அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, அவர் பேரு ராஜாலாம் கிடையாது, அவரு அவன் வேற அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க, என்ன அவரு பேரு ராஜா கிடையாதா, அப்புறம் அவர் பேரு என்ன அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, அவன் பேரு கார்த்தி, கார்த்தினா சாதாரண கார்த்தி கிடையாது, அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனி, இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியோட எம்டி அவன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. அப்ப அந்த கார்த்தி பணக்காரனா அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஆமா ரேவதி, அவன் சாதாரண பணக்காரன் கிடையாது, மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. அப்படிப்பட்ட பணக்காரன் எதுக்கு நம்ம வீட்டுல வந்துட்டு டிரைவரா வேலை பார்க்கணும் அப்படின்னு. அப்ப நம்ம மயில்வாகனம் சொல்றாரு, யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன், அந்த கார்த்தி யாரு தெரியுமா, ராஜ சேதுபதி இருக்காருல்ல, அவரோட பேரன், உங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் அந்த பையன் இந்த வீட்டுல வேலைக்காரனா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ரேவதிக்கு செம்ம ஷாக்கு. என்னமாமா சொல்றீங்க அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, ஆமாமா ரேவதி, உங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக அப்பேற்பட்ட கோடீஸ்வர குடும்பத்துல பிறந்த அந்த கார்த்தி இங்க வந்துட்டு வேலைக்காரனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், கொத்தடிமை மாதிரி இருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, ஒரு குடும்பத்தை சேர்க்கறதுக்காகவா அவர் இப்படி பண்றாரு அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, சும்மாவா, 30 வருஷம் உன் தாத்தா பாட்டி தண்டனையை அனுபவிச்சிருக்காங்க, இதுக்கு மேலேயுமா அனுபவிக்கணும், அதான் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக அவன் வந்திருக்கான் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அவருக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு கேள்விப்பட்டேன், அவரோட ஒய்ஃப் எங்க அப்படின்னு. அப்ப நம்ம மயில்வாகனம் சொல்றாரு, ஒய்ஃப் தான் இறந்துட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, அந்த பொண்ணை திட்டம் போட்டு எதிரிங்க கொலை பண்ணிட்டாங்க, அந்த மனசு தாங்க முடியாம தான் தாத்தா வீட்டுக்கு வந்திருக்காரு, தாத்தா வீட்டுக்கு வந்ததோட தாத்தா வந்துட்டு எப்படியோ அப்படி இப்படின்னு சொல்லி கார்த்தியோட மனசை மாத்திருக்காங்க, அதுக்கப்புறமா கார்த்தியை வந்துட்டு எப்படியாவது குடும்பத்தை சேர்க்கிற கடமையை வந்து ஒப்படைச்சிருக்காங்க, அப்பவாவது அவன் டைவர்ட் ஆவான் அப்படின்னு. ஆனா கார்த்தி வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காரு, வேற எந்த புது கல்யாணமும் வேணாம், எனக்கு தீபா மட்டும் போதும் அப்படின்ட்டே இருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, ஆனா இப்ப இந்த காலத்துலயும் இப்படி பார்த்ததே இல்லை அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருமா, அந்த பையனோட இப்ப ஒரே குறிக்கோள் நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த பையனோட குறிக்கோளே அப்படின்னு.
இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இது ரேவதி சொல்றாங்க, பாவம் அந்த பையன் ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருமா ரேவதி, இந்த விஷயத்த பத்தி நான் இன்னும் வந்துட்டு யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை. டிரைவர் கிட்ட அந்த விஷயத்தை பத்தி கேட்டப்போ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி நீயும் யாருக்கிட்டையும் சொல்லாத. ஒருவேளை உங்க அம்மாவுக்கு மட்டும் அந்த டிரைவர் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உனக்கே தெரியும்ல அப்படின்னு. அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, கண்டிப்பா மாமா, அம்மாவுக்கு மட்டும் அந்த வீட்டுல உள்ளவங்க இங்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாரு, நானே அந்த டிரைவர் கிட்ட ரொம்ப கெஞ்சி இந்த உண்மையை வாங்கியிருக்கேன், அதனால நீ இனிமேல இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாது அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அவர் ரொம்ப நல்லவர், இனிமே அவருக்கு என்ன ஆபத்து வந்தாலும் நான் தடுத்து நிற்பேன். ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு கோடீஸ்வரனா இருந்தவர் இன்னைக்கு இந்த வீட்டுல ஒரு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்காரு அப்படின்னா குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தர் கிடைச்சதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, கார்த்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க அம்மா அப்பாவோட ஆசையே. ஆனா கார்த்தி புது வாழ்க்கையை அமைச்சுக்காம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் சொல்றாரு. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, சரி நம்மளே எப்படியாவது கார்த்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்ல. அப்ப மயில்வாகனம் நினைக்கிறாரு, நீ தான் கார்த்தியவே கல்யாணம் பண்ண போற, இது தெரியாம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு மயில்வாகனம் மனசுக்குள்ள யோசிக்கிறாரு. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் கல்யாணம் முடியட்டும், அடுத்ததா கார்த்தியோட கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஸோ இது ஒரு ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ தான். ஒருவேளை நம்ம ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கார்த்தியை வந்துட்டு எப்படி என்ன நினைப்பாங்க அப்படின்னு என்னோட ஒப்பீனியனா தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கைண்ட் ஆஃப் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ட செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த சேனலை நீங்க எந்த இயர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து டக்குன்னு நம்ம கார்த்திகை ரேவதிக்கு முறமாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால நம்ம மயில்வாகனம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. முறமாமன்னு சொன்ன பிறகு நம்ம கார்த்தி பரமேஸ்வரி கொடுத்த அந்த செயினை எல்லாருக்கும் முன்னாடியிலையும் ரேவதி கிட்ட கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம அப்கமிங் எபிசோட்ல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கார்த்தி அந்த செயினை ரேவதி கிட்ட கொடுப்பாரு. இதை பார்த்துட்டு சந்திரா சந்தேகப்பட்டு கேட்பாங்க, உன்கிட்ட ஏது செயின் அப்படின்னு. அப்போ கார்த்தி ஏதாவது சொல்லி சமாளிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சந்திராவுக்கு சுத்தமாக நம்ம கார்த்தியை பிடிக்கல. இன்னொரு பக்கம் அந்த சிவனாண்டி சொல்லாரு இல்லையா, நாளைக்கு நடக்க போற அந்த நலகு ஃபங்க்ஷன்ல அந்த கார்த்தியை தொடர்த்தி அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் இல்லையா. அப்படி என்னன்னா நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் எபிசோட்ஸ்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க.